தேவனுடைய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவ மூலமாக வெளிப்பட்டது. God's authority is been revealed through His Son Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி அவர் பிடிக்கப்பட்டது, விசாரிக்கப்பட்டது, சிலுவை மரணத்தை குறித்த காரியம், அந்த பகுதியில் தான் நாம் இன்றைக்கு சிந்தித்த வேத பகுதி வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யூதர்களால் பிடிக்கப்பட்டு யூத பிரதான ஆசாரியர்களாகிய அன்னா, காய்பா போன்றவரால் விசாரிக்கப்பட்டு, பிலாத்துவினால் விசாரிக்கப்பட்டு, ரோம ஆளுகிறவராகிய பிலாத்துவினாலும், ரோம ராஜாவாகிய ஹெரோதுவினாலும் இப்படி விசாரிக்கப்படுகிறதான 3 அதிகாரங்களால் விசாரிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம், உலக அதிகாரங்களால். இங்கே நாம் வாசித்த பகுதி பிலாத்துவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரிக்கிறதான ஒரு பகுதி. யூதர்கள் அவரை சிலுவையில் எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து அதை நிறைவேற்றுகிற அதிகாரம் ரோம் அரசிடம் இருக்கிறது. ஆனபடினால ராஜாவாகிய ஏரோது ராஜாவிடத்திலும் பிலாத்து கவர்னர் அவரிடத்திலும் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். பிலாத்து அவரை விசாரித்து குற்றமற்றவர் என்று தீர்க்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதான் இந்த முதல் பகுதியில் பார்க்கும்போது, அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் செய்வர்கள் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவன் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவனுக்கு உடுத்தி, யூதருக்கு ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கைகளினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். பொதுவாக ஒரு காரியம் உண்டு. ஜனங்கள் தவறோ சரியோ, ஜனங்கள் எந்த பக்கம் சாய்கிறார்களோ அந்த பக்கம் நியாயம் இருக்கிறது வரையும் அநேக ஜனங்கள் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும்போது மற்றவர்கள் அதோடு இணைத்துக் கொள்வார்கள். சரியா தப்பா, நியாயமா நீதியா என்கிறத பார்க்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக யூதர்கள் எழும்பி இருக்கிறார்கள் என்பதை ரோம ஆளுகிறவராகிய ஏரோது ராஜாவும் இன்னும் பிலாத்து இவங்க எல்லாம் அறிகிறாங்க. ஆனால் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்கும்போது, அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். அந்த நாட்களில் இருந்து ஆளுகிறவர்கள் வந்து மனிதர்களை திருப்தி பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. மனிதர்கள் ஜனக்கூட்டம் அதிகம் வரும்போது அதிகமாக செய்வாங்க. இன்றைக்கு கூட நம்முடைய இந்தியாவில் பல இனப்பிரச்சனைகள், பல மத ரீதியான செயல்பாட்டுக்கு எதிரான தூண்டுதல் வருகிறது. என்னன்னா, அதற்கு அதை செய்கிறவர்களுக்கு ஜனங்களுடைய ஆதரவு, அநேக ஜனங்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அவங்கள ப்ளீஸ் பண்ணால் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக காரியங்கள் கிடைக்கும் என்று தான் இன்றைக்கு அநேக காரியங்கள் நடக்குது. இது அந்த நாட்களில், இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களிலும், வேதத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிறைய சம்பவங்கள் இப்படி பார்க்க முடியும். பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரித்து குற்றமில்லை, அவர் வந்து இன்னசென்ட், அவர் எந்த தவறும் பண்ணாதவர் என்பதை அறிகிறான். ஆனாலும் பிடிச்ச உடனே என்ன செய்கிறான்? வாரினால் அடிப்பித்தான். அவசியமே இல்லை அந்த இடத்துல கிறிஸ்துவை அடிப்பதற்கு. ஆனால் அந்த யூதர்களுடைய மனநிலை கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவை அடிக்கிறதும் அவரை துன்பப்படுத்துகிறது யூதர்களை ப்ளீஸ் பண்ணுது. அதற்காக அப்படி செய்கிறான். இன்னும் போர் சேவகர்கள் முள்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி முள் கிரீடத்தை அவர் மேலே வச்சு அவரை அதில் அடித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். வேறு சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் காரணம் இல்லை.
ஆனால் இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டவைகள். அப்படி நடக்கிறது. மாத்திரமல்ல, யூதருக்கு ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். பிரதான ஆசாரியரும் சேவரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றார். பிலாத்து எந்த குற்றமும் இல்லை என்று அவன் உள்ளத்தில் வாதிக்கப்படுகிறான். குற்றமற்றவரை தண்டித்த அந்த பாவம் நமக்கு வரக்கூடாது என்று அவங்களிடத்தில், பிரதானாசாரியரிடத்திலும் சேவரிடத்திலும் அந்த கொடுத்து அவரிடத்தில், நான் எந்த குற்றமும் காணல, நீங்கள் கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் என்று அனுப்புகிறான். ஆனால் யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் அந்த பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். யூதர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய சட்டப்படி விசாரித்து குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரு பிரமாணம் உண்டு, அந்த பிரமாணத்தின்படி இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்று அந்த பிலாத்து இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணம் யாராலும் பரிபூர்ணமாக கடைபிடிக்கப்படவில்லை, கடைபிடிக்க முடியாதது. அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-7 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஸோ இங்கே நம்ம பார்க்கிறோம், எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த யூதர்கள் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை தங்களுடையது. அந்த உடன்படிக்கையின்படி இவர் குற்றவாளி என்றுங்க அவரை நியாயம் தீர்க்கிறவர்களாக அவர் கொலை செய்யப்பட வேண்டும், அதிலும் கொடிய கொலை மரணமாகிய சிலுவையிலே அவர் மரிக்கப்பட வேண்டும் என்று அவரை நியாயம் தீர்க்கிறார்கள். அந்த நியாயப்பிரமாணமானது கொல்லுவதற்குரியதாக இருக்கிறது, அது ஆவிக்குரியதல்ல. அதான் நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியது இல்லாமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்துக்குரியது எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களால் எழுதப்பட்டு கற்களில் பதிக்கப்பட்டிருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமையின் பிரகாசம் உண்டாயிருந்தபடியினால் என்று பார்க்கிறோம். ஸோ எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களினால் பதிக்கப்பட்டிருந்த மரணத்துக்கு ஏதுவான
நியாயப்பிரமாணம் கொல்லுகிறதும், மறுபடியும் நியாயப்பிரமாணம் குற்றவாளி என்று தீர்க்கிறதும், நியாயப்பிரமாணம் குற்றத்தை உணர்த்து குற்றவாளி என்று சொல்லுகிறதுமாக இருந்தது. அது மீட்பை அல்லது விடுதலையை கொடுக்கிறது அல்ல. அந்த பிரமாணத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை தேவகுமாரன் என்று சொன்னபடியினால் அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று யூதர்கள் சொல்லுகிறாங்க. ரோமர் 7வது அதிகாரம் 5 7 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். ரோமர் 7 5 7 வரை உள்ள வசனங்கள். நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தால் நாம் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையால் இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருக்கிறேன். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் பாவம் என்ன என்று சொன்னது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொன்னது, என்ன என்று சொன்னது. ஆனால் நியாயப்பிரமாணம் யாருக்கும் பாவ மன்னிப்பு என்ன செய்யலை, கொடுக்கல. நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளினால ஒருவனும் நீதிமானாக முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். தெளிவாக நம்ம பார்க்கிறோம். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போகிறார்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை கீழ்ப்படைகிறார்கள். நியாயப்பிரமாணம் ஒருவருக்கும் மீட்பையோ பாவ மன்னிப்பையோ கொடுக்கல. மற்றபடி நியாயப்பிரமாணம் பாவம் எது என்பதை உணர்த்தினது, பாவம் என்பது இது என்பதை சுட்டி காட்டினது. யூதர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாகவும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட வேண்டும், ஏனென்றால் அவர் தன்னை தேவகுமாரன் என்று அவர் சொல்லிக் கொள்ளுகிறார் என்று அவர் மேலே குற்றம் சாட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த குற்றம் சாட்டின எல்லாரையுமே அந்த நியாயப்பிரமாணமானது குற்றவாளிகளாக காட்டிக் கொண்டிருந்தது. நியாயப்பிரமாணம் மனிதனுடைய பாவங்களை உணர்த்துறதாக இருந்ததை ஒரு மன்னிப்பை கொடுக்கவில்லை. உண்மையாகவே நியாயப்பிரமாணத்தை வாசித்து தேர்ந்தவர்களாக இருந்தால் நியாயப்பிரமாணத்தின்படி நாங்களும் குற்றவாளிகள் என்று உணர்வாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி தங்களை உண்மையை ஆராய்ந்தறிந்தால் நியாயப்பிரமாணத்தின்படி இனி ஒருவரை குற்றவாளியாக யாரும் தீர்க்க முன்வர மாட்டாங்க, முடியாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக யாரால் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஆனால் கிருபை நியாயப்பிரமாணம் செய்யாததை நமக்கு செய்கிறது. ரோமர் 3வது அதிகாரம் 20-22 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது.
இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. யூதர்கள், பிரதானாசாரியர்கள், அந்த சங்கத்தினர்கள், அவரோடு கூட கிறிஸ்துவை நியாயப்பிரமாணத்தை எடுத்து வந்தவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி தாங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டவர்கள். அந்த நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு நம்பிக்கையோ மீட்பையோ கொடுக்கவில்லை, மன்னிப்பை கொடுக்கவில்லை, கொடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் ஆவியின் உணர்வு இல்லாதபடி மாம்சத்தின் உணர்வினால் பிசாசினால் தூண்டப்பட்டவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அங்கு வருகிறத பார்க்கிறோம். 21வது வசனத்தில் எப்படி இருக்க, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சியிடுகிறது. 22வது வசனம், அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும், அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் தெளிவாக சிந்தனையோடு வாசித்து பாருங்க. நம்முடைய ரட்சிப்பு எப்படி நமக்கு உண்டாகிறது, அந்த ரட்சிப்பு எதன் அடிப்படையில் வருகிறது என்பதை, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. நியாயப்பிரமாணத்தினால மீட்பு இல்லை, நியாயப்பிரமாணத்தினால மன்னிப்பு இல்லை, நியாயப்பிரமாணம் குற்றவாளியாக தீர்க்குது. ஒருவனும் நியாயப்பிரமாணத்தினால தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவிடத்தில் எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, அதன்படி அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் எல்லாருமே கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றவாளின்னா அங்கே கூடியிருந்த எல்லாருமே நியாயத்தின் பிரமாணத்தின்படி குற்றவாளிகள். இருபத்தி 4வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நம்முடைய மீட்பு, நம்முடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் எந்த விதத்திலும் நம்முடைய நீதியை சார்ந்ததோ, நம்முடைய நியாயப்பிரமாணம், ஒருவேளை யூதர்களுக்கிடையே நியாயப்பிரமாணம் நம்ம பின்பற்றல அப்படின்னு இருந்தாலும், எல்லா மனிதனும் தனக்கு என்று ஒரு பிரமாணத்தை தன்னுடைய மனதுக்கு தனக்கு நீதி என்று தோன்றக்கூடிய விதத்தில் சில நீதியின் கொள்கைகளை தனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். ரிலீஜியன், கிறிஸ்தவ அடிப்படையில் நமக்கு சில இவைகள் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்கிற சில கொள்கைகள் இருக்கிறது. வேத வசனத்தின்படியான கொள்கைகளும் இருக்கிறது. அவைகள் நமக்கு பாவ மன்னிப்பை தராது. ஆனால் அவைகள் வேத வசனத்தின்படியான கொள்கைகள் நமக்கு பரிசுத்தமாக்குதலை கொடுக்கும். வேத வசனத்தின் கொள்கைகள் நமக்கு ஒழுக்கத்தை கொடுக்கும், தேவனுக்கு முன்பாக நம்மளுக்கு தகுதியை கொடுக்கும். ஆனால் பாவ மன்னிப்பை கொடுக்காது. பாவ மன்னிப்பை கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே இலவசமாய் மாத்திரமே அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மீட்பை மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒரு வாசிப்போம். நம்முடைய குமாரனை பாவ
மிக தெளிவாக ரோமர் 8வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை, கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு, ரோமர் 8:2 பவுல் சொல்லுகிறாரு, தேவனுடைய நீதியின்படி பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற தீர்ப்பு எல்லா மனிதன் மேலும் இருக்கிறது. அந்த தீர்ப்பிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த தீர்ப்பை தேவன் என்னிலிருந்து எடுத்து விட்டார். எப்படி எடுத்து விட்டார்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டே. ஸோ தேவனுடைய நியாய தீர்ப்பு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வரும்போது விடுதலையாக்கப்பட்டாய், நித்தியமாக விடுதலையாக்கப்பட்டாய். இனி உனக்கு மரணம் இல்லை என்கிற ஆத்தும பிரிவு உனக்கு நீ இல்லை என்று தேவனால் தீர்மானிக்கப்படுகிறோம், நீ தீர்ப்பளிக்கப்படுகிறோம். We are declared free and righteous in Christ. அது எப்படி என்பதை 3வது வசனத்தில் சொல்லுகிறார். அதப்படியில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படிக்கு தமது குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மரணத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இணை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை தான் சிந்தித்தோம், அதிகமாக சிந்தித்தோம். கொடிய மரணம், அது மிக கொடிய சாபம், அது அவமானமும் சாபமும் நிந்தைகளும் நிறைந்த மரணம். அந்த மரணம் பாவமில்லாத கிறிஸ்து, தேவகுமாரனை கிறிஸ்து, நம்முடைய பாவங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறது, நம்முடைய பாவம் தண்டிக்கப்படுகிறது தான். இங்கே நான் வாசித்தது போல முள்முடியை அவருடைய தலையிலே வைத்தார்கள், சோப்பான அங்கே தரித்தார்கள், அவர்கள் அடித்தார்கள். நாம் நியாயம் தீர்க்கப்பட்டோம், நம்முடைய பாவங்கள் தண்டிக்கப்பட்டதைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவிலே தண்டிக்கப்பட்டது. ஆனபடியினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டோம், நாம் தேவனுடைய தீர்ப்புக்கு இருந்து விடுதலையாக்கப்பட்டோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கி, நீ விடுதலையாக்கப்பட்டவன், சுயாதீனன், நித்திய விடுதலை உனக்கு தந்திருக்கிறேன், நீ இனி என்னோடு கூட நித்திய காலமாக இருப்பாய் என்று கிறிஸ்துவிலே விடுதலையை பெற்றுக்கொண்ட நம்மை தேவன் அழைக்கிறார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நம்முடைய பாவத்தை, பாவமில்லாத கிறிஸ்துவனுடைய சரீர மாம்சத்திலே தேவன் சுமத்தி அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நம்முடைய பாவங்கள் கிறிஸ்துவிலே மன்னிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம். இங்கே யூதர்கள் நியாயப்பிரமாணம் யாருக்குமே பாவ மன்னிப்பை கொடுக்கல, நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக யாருமே கடைபிடிக்க முடியாது. ஆனபடினால தான் பழைய ஏற்பாட்டில் நீதிமானாக்கப்பட்டவர்கள் அவர்கள் கிருபையினாலே விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுடைய விசுவாசம், கிருபை. இன்னும் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தேவ மனிதர்களும், தேவனை விசுவாசித்தவர்கள், தாங்கள் பலவீனர்கள், தாங்கள் பரிபூர்ணமாக வாழ முடியாதவர்கள்,
நாம் நம்மிலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் எண்ணப்படுவதற்கு என்னிலே ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவர். தாவீது குறித்து மாத்திர ஆண்டவர் சொன்னார், ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட், என்னுடைய இருதயத்திற்கு நெருக்கமானவன் தாவீது என்று கட்டச் சொன்னார். ஒரு முறை ஒரு மனிதரிடத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பல வருடங்களுக்கு முன்பாக, அப்போ தாவீது உடைய சொன்ன வசனங்களை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அவர் ஒரு ஊழியக்காரர் என்று அழைத்து கொள்ளுகிறவர். அவர் எப்படிப்பட்ட ஊழியக்காரன்னு தெரியல. ஒரு அரை மணி நேரம் தாவீதை திட்டுனார். அவன் எல்லாம் ஒரு மனுஷனா, நீங்கள் அவனை பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினார். அவன் இப்படிப்பட்ட பாவம் செய்தான், இப்படி கொடியவன், தாவீதை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் பைபிளில் தாவீதை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கு. பைபிளில் தாவீதை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்குது. கர்த்தர் தாவீதை பற்றி தான் சொல்லுகிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஸோ தேவன் பார்க்கிற பார்வை வேற, நம்முடைய சுய ஞானமும் புத்தியும் சுய நீதியும் நமக்கு காண்பிக்கிற நீதியும் பாதையும் வேற. தேவன் பார்க்கிற பார்வை, அவர் மன்னிப்பின் ஐஸ்வர்யமுடையவராய், அவர் அன்பின் ஐஸ்வர்யமுடையவராய், கிருபையின் ஐஸ்வர்யமுடையவராய் அவர் நம் மீது உறவு வைக்கிறார். அவருடைய அன்பின் ஆழம் அகலம், அவருடைய கிருபையினுடைய பரிபூரணத்தை உணர முடியாதபடி நம்முடைய அறிவுக்குட்பட்டு நம்முடைய புத்திக்குட்பட்டு நாம் பார்க்கிறோம். இந்த பார்வை தான் இன்றைக்கு யூதர்களுக்கு இருந்தது. அந்த ஆனபடினால் அவர்கள் சுயநீதியை பின்பற்றுகிறவர்கள். தங்களுடைய நீதி, தங்களுடைய நற்கிரியைகள், தங்களுக்கு தேவனுக்கு முன்பாக சில நமக்கு பெருமை கொண்டு வரும், மேன்மை கொண்டு வரும் என்று நினைக்கிறவர்கள் அநேகர்கள் மாய்மாலமாய் காணப்படுகிறார்கள். அநேக பாவங்களை மறைக்கிறாங்க, தங்களுடைய குறைவுகளை மறைத்து வைக்கிறாங்க. தங்களை சில நற்காரியங்களையும் சில தேவனுக்கு பிரியமாக நடக்கிற காரியங்களையும் முன்னால் வைத்து தங்களுடைய கிரியைகளின் அடிப்படையில் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பாவிகளை நான் பிரதான பாவின்னு சொல்றாரு. ஆனால் யூதர்கள் அவரை குறித்து கொடுத்த சாட்சி, அவர் நியாயப்பிரமாணத்தின்படி எந்த குற்றமும் சாட்டப்படாதவர் என்று. மனுஷனுடைய பார்வையில் அவர் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தை ஒருவனும் முழுவதுமாக பரிபூர்ணமாக பின்பற்ற முடியாது. ஆனால் சிலர் மனிதனுடைய பார்வையில் நியாயப்பிரமாணங்களை பின்பற்றி நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அப்படி வாழ்ந்ததில் ஒருவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் கிருபை உணர்ந்த போது, கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்ட போது, தன்னுடைய நீதிகளெல்லாம் ஒன்றுமில்லை, அழுக்கான கந்தை என்று ஏசாயா சொன்னது போல மனுஷனுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையாயிருக்கிறது, என்னில் ஒன்றுமில்லை, பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்லுகிறான். அந்த நீதியை கொண்டு வந்துதான், அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்துதான், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் கொலை செய்யப்பட வேண்டும், சாக வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 8வது வசனம், பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மறுபடியும் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்று, உன்னை விடுதலை பண்ணுவதற்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இப்போ பிலாத்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் தன்னுடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிறான். உம்மை விடுதலை பண்ண, உம்மை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போது இயேசு பேசுகிறாங்க, இதுவரையிலும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்துடைய சில கேள்விகளுக்கு பேசாமல் இருந்தவர் இப்போது பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்காதிருந்தால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போது சொல்லுகிறாரு, பரத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து, பரிசுத்தரிடத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இராது அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் பிலாத்துக்கு முன்னால் இருக்கிறவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். பிலாத்திற்கு முன்னால் இருக்கிறவரிடத்தில் பரலோகத்தினுடைய எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறவர். மத்தேயு 28:18 என்ன சொன்னார்? வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சகல அதிகாரமுடையவரை பார்த்து பிலாத்து சொல்லுகிறான், உம்மை சிலுவையில் அறைய அதிகாரம் உண்டு. பிலாத்து கவர்னராக இருப்பதற்கு, ஆளுநராக இருப்பதற்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து அவர் முன்னால் நிற்கிறது தான். ஏனென்றால் எல்லா ஆளுகைகளும், துரைத்தனங்களும், ராஜாக்களும் எல்லாமே தேவனால் நினைச்சப்படுது, கொடுக்கப்படுகிறது. அதை கொடுக்கிற தேவகுமாரன் அவருக்கு முன்னால் இருக்கிறார். ஆனால் அவனால் மாம்சத்தினால, பிலாத்துவினால் அவர் என்ன செய்ய முடியவில்லை, அறிய முடியவில்லை. இன்றைக்கும் அநேகர் வேதத்தை வாசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறவங்க, இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிறதான தேவனுடைய அதிகாரம், இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிறதான தேவனுடைய ஆசீர்வாதங்கள், கிருபைகள், இயேசு கிறிஸ்துவிலே தேவன் இருக்கிற பரிபூர்ண தெய்வீக நன்மைகளை அறியாமல் இருக்கிறார்கள். அது அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இது ஆனபடினால தான் இன்றைக்கு அநேகர் இன்னும் தங்களுடைய பாவங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரங்கள் என்ன? அதிகாரங்களை குறித்து நாம் சில காரியங்களை பார்ப்போம். யோவான் 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள் ஒரு வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 2. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாம் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனம். கொலோசியர் 1:16. பாருங்க, சகலமும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. சிங்காசனங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆளுகைகள். பிலாத்து கவர்னராக இருக்கிறது யார் மூலமா? இயேசு கிறிஸ்துவ மூலமா. அந்த பிலாத்து அதை அறியாமல் அவரிடத்திலே பேசுகிறான், எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதை அநேகர் கிறிஸ்துவுக்கு எதிராக, சுவிசேஷத்துக்கு எதிராக, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர் எதிராக, உலகத்தின் அதிகாரங்கள், உலகத்தில் ஆளுகிறவர் செயல்படுகிறாங்க. அது அவர்களுடைய அறியாமை. அவர்களுடைய கண்கள் குருட்டாக்கப்பட்டு இருளடைந்தவர்களாக, பிசாசினால் தூண்டப்பட்டவர்களாக அவ்விதமாக செயல்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர், தேவன், பரலோகம் அனுமதித்திருக்கிறது. பிலாத்து ஆண்டவரிடத்தில், இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதை கேட்கிறான் என்றால் பரலோகம் அனுமதித்திருக்கிறது. கிறிஸ்து சிலுவையில் மரிப்பது தேவனுடைய பரலோகத்தினுடைய தீர்மானமாக இருக்கிறது. ஆனால் எல்லா அதிகாரங்களுக்கும், எல்லா ஆளுகைகளுக்கும் மேலானவர் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ஆண்டவருமாய் இருக்கிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிப்போம்.
இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பண்ணினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாதியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அங்கே பார்க்கும்போது இவரை குமாரனாகிய கிறிஸ்து சகலத்திற்கும் சுதந்திரவாளி, அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். பிலாத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் எனக்கு அதிகாரம் உண்டு சொல்லும்போது தான் அதுவரையிலும் பேசாமல் இருந்த இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போது பேசி, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் என் மேல் உனக்கு அதிகாரம் இராது என்று சொல்லுகிறாரு. நீ இதை செய்வதற்கு பரலோகம் அனுமதித்திருக்கிறது, இல்லைன்னா நீ என்ன செய்ய முடியாது. அந்த பரலோகத்தின் அதிகாரியாக எல்லாவற்றுக்கும் மேலானவராக அதை அனுமதித்ததே அவர் தான். எதற்காக அனுமதித்தார்? அப்படிப்பட்ட முன்பு கிரீடம் சூடப்பட்டு அடிக்கப்பட்டு அவர் பரிகசிக்கப்படுவது எதற்காக கொடுக்கப்பட்டார்? நம்முடைய பாவம் கிறிஸ்துவ மேல் தண்டிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் தண்டிக்கப்படுவதற்கு குமாரன் தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தான். அதுதான் அவருடைய அன்பு. ரட்சிப்பு இலவசமானது கிருபையினால். But somebody paid it fully. That payment was so great. நமக்கு இலவசமாக நாம் பெற்றுக்கொண்ட மீட்பு ஒருவருக்கு மிகவும் மிகவும் அது விலையேறப்பட்டதாக அவர் அதற்கான வேதனைகளை பாடுகளை அவர் தன்னிலே ஏற்றுக்கொண்டார். ரட்சிப்பின் விசுவாசமுடைய விசுவாசிகளாகிய நாம் அந்த ரட்சிப்பிற்கு எவ்வளவு பாத்திரர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு சின்ன ஸ்வீட்டை ஒரு ஆள் நமக்கு வாங்கி கொடுத்துருந்தா அவரை இனி எவ்வளோ வருஷம் கண்டாலும் அது ஞாபகம் வரும். அன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாங்க, பார்த்து சிரிப்போம், எப்படி இருக்குங்கன்னு கேட்போம். ஆனால் நமக்காக ஜீவனை தந்தவர், நமக்காக பாடுகளையும் துக்கங்களையும் தன்னில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்கான அனைத்து தண்டனையும் தன்னில் ஏற்றுக்கொண்ட அந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கு நாம் எந்த அளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எந்த அளவு கீழ்ப்படிய வேண்டும், எந்த அளவு நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தை எதிராக வருவதற்கு ஒரு காரணம், அவர் பாவங்கள் மன்னிக்கிறவராக இருந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5 சில வசனங்களை வாசிப்போம். நம்ம பார்க்கும்போது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு துமர்வாதக்காரன் நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 10வது வசனத்தில் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். பாவங்களை மன்னிக்க தேவகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் பாவங்களை மன்னிக்க தேவகுமாரன் தன்னை அதற்காக ஒப்பு கொடுத்தார். தேவகுமாரன் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை தன்னிலே ஏற்றுக்கொண்டார். ஆனபடினால அவரை விசுவாசிக்கிற நாம் அவருடைய சிலுவை மரணத்தின் பலனாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை
இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம். நியாயப்பிரமாணத்தை நம்பி, கிரியைகளை நம்பி தங்களை மேன்மை பாராட்டின யூதர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக அவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறாங்க. பிலாத்து உன்னை சிலுவையில் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறாரு. ஆனால் அந்த அதிகாரத்தை அதை செய்வதற்கு அன்றைக்கு யூதர்களால் ஒப்புக் கொடுக்கப்பட்டு ரோம ஆளுகிறவர்களால் சிலுவையில் இருந்து கொலை செய்வதற்கான அனுமதி பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அதுதான் இங்கே சொல்லுகிறாரு, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம், பாடுகள் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த மரணத்தின் மூலமாக அநேகருடைய மீட்பு, ஆதாம் முதல் கிறிஸ்துவுடைய வருகை வரையிலும் மனம் திரும்புகிறவர்களுக்கு பாவி என்று ஒத்துக்கொண்டு தேவன் கொடுத்த மீட்பிற்கு நேராக மீட்பாகிய சிலுவை மரணத்தை சொந்தமாக்குகிறவர்களுக்கு பரலோகம் மீட்பை கொடுக்கும்படியாக அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானமும் சித்தவுமாக இருக்கிறது. நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய மரணத்திற்காக அவர் தம்மையே பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12-13 வசனத்திற்கு நம்ம பார்க்கும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டது. God gave power to become the children of God. ஒருவரை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவது தேவன் பரலோகத்திலிருந்து வருகிற வல்லமை, the power of God. பவுல் சொல்லும்போது it is a power of God and salvation. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இங்கே தேவ வல்லமை என்று பார்க்கிறோம். மறுபடி பிறப்பு, விசுவாசத்தினால் உண்டாகிற மீட்பு, தேவாவியினால் உண்டாகிற பரிசுத்தாவியினுடைய வல்லமை, இதனுடைய பரிபூர்ணம், நிறைவு நம்முடைய ரட்சிப்பிலும் ரட்சிப்பின் பாதுகாப்பிலும் மீட்டு நம்மை உன்னதத்தில் நிறுத்துகிறது வரையிலும் இருக்கிறது என்பதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். யோவான் 10வது அதிகாரம் 17-18 வசனத்தோடு வாசிப்போம். யோவான் 10வது அதிகாரம் 17-18 வசனம். ஜீவனை மறுபடியும் படைத்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறான், முற்கிடத்தை சூட்டுகிறான். விசாரித்து குற்றமில்லை என்று கண்ட பின்பு மனிதர்களை திருத்தும்படியாக இதையெல்லாம் செய்கிறான். யூதர்கள் இவர் நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. பிலாத்து சில கேள்விகளை கேட்கிறான், பதில் சொல்லாத போது பிலாத்து சொல்லுகிறான், எனக்கு உன்னை சிலுவையில் அதிகாரம் உண்டு என்று தெரியாதா என்று கேட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலுவை மரணத்திற்கு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னை யூதருடைய கையிலும் பிலாத்துடைய கையிலும் ஏரோதுடைய கையிலும் அந்த விசாரணை பாடுகள் எல்லாவற்றுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார்.
ஆனபடினால்தான் அவரை அவிதமாக செய்தார்கள். அப்படி செய்யப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் அது தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலுமாயிருந்தது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் தன்னுடைய முதல் சுவிசேஷ பிரசங்கத்தில் அவர் ஒரு வசனத்தில் அதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒரு வாசிப்போம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர்களை கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். பாருங்க, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயிக்கப்பட்டிருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை பிதா குமாரனை கொடுத்தார். குமாரன் இன்னும் தன்னை தானே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நமக்காக நாம் மரிக்க வேண்டிய இடத்துல நம்முடைய பாவத்தின் தண்டனையை தன்னிலே ஏற்று நம்முடைய பாவத்தின் தண்டனைக்கான அனைத்து வேதனையும் தன்னிலே வாலண்டரியாக தன்னிலே தானே ஒப்பு கொடுத்து அதை தனக்கு எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த இயேசுவை அறியாதபடினால, அந்த இயேசுடைய தெய்வீகத்தை உணராததுனால, அந்த இயேசு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய திட்டங்களை ஆவியினால் உணர்வுடையாத இருளடைந்த இருதயங்கள், இருளடைந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்று பிலாத்து சொல்லுகிறதையும் இயேசு கிறிஸ்து பதிலாக, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்காதிருந்தால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை, ஆனால் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டபடியினாலும் நான் அதை பரிபூர்ணமாக அதை ஒப்பு கொடுத்தபடியினாலும் அநேகருடைய மீட்பிற்காக, அநேகர் நித்திய நரகத்திலிருந்து விடுதலையாகி பரலோகத்திலே போக வேண்டும் என்பதற்காக, அந்த என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய மேல் நான் வைத்த அன்பினால நான் அவர்களுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் ஒப்பு கொடுத்தபடினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். அந்த கிறிஸ்து நமக்காக மரித்தவர் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் நியாயாதிபதியாக எல்லாரையும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26, 27 வசனங்களை ஒரு வாசிப்போம். யோவான் 5, 26, 27. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். மனிதனை நியாய தீர்ப்பு செய்கிறவர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஆனபடினால அவரிடத்தில் சேர்ந்தவர்கள், அவருடைய சிலுவை மரணத்தின் பலனை பெற்றுக்கொண்ட நாம் நித்திய ஆக்கினை அடைய மாட்டோம். பாவத்தின் தண்டனையை நீ பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் நமக்கு பாவத்தின் தண்டனைக்கான விலையை கொடுத்தவர் அவர், நமக்கு மன்னிப்பை தந்தவர் அவர். இனி எப்படி அவர் நம்மை நியாயம் தீர்க்க முடியும்? நியாயம் தீர்க்கப்பட முடியாது. நம்மை மீட்டு அவர் வரும்போது நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார். கோதுமை மணியை களஞ்சியத்தில் சேர்த்து கொள்ளுகிறது போல நம்மை அவர் தம்முடைய ராஜ்யத்திலே களஞ்சியத்திலே சேர்த்து கொள்வார். அவருக்கு பிலாத்து சொல்லுகிறார், எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் மெய்யான அதிகாரம் பிலாத்துண்டத்தில் அல்ல, நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிபூர்ண அதிகாரம் உடையவராக இருக்கிறார். கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்கிற நாம் ஒரு நாளுமே வெட்கப்பட மாட்டோம்.
ரோமர் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ரோமர் 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஆமாம், ஆதலால் நம்மில் ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். யாருக்கு? தேவனுக்கு. நாம் எல்லாரும் அவருடைய 2 கொரிந்தியர் 5:10 பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக கணக்கை ஒப்பு கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில். நம்மை நியாயம் விசாரிக்கிறவர் அவர். நியாய விசாரணையிலே நமக்கு நன்மைக்கு நாம் செய்த கிரியைகளுக்கான பலனை பெற்றுக்கொள்கிறோம். நித்தியத்தில் பிரவேசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் அவருடைய சிலுவை மரணத்தில் மூலமாக பாவ மன்னிப்பை மீட்க பெற்றுக்கொண்டு நாம் ஒரு நாளுமே நித்திய ஆக்கினைக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட மாட்டோம். சகல அதிகாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்று அவருக்கு பிதா குமாரனிடத்தில் கொடுத்த அதிகாரம் அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு சீஷரிடத்தில் பகிர்ந்து கொடுத்த அந்த அதிகாரம் சபையின் மூலமாக விசுவாசிகளாகிய நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலாத்துக்கு இருந்த அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஆளுகிறவர்களுக்கு இருக்கிற அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆளுகையை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சித்தத்தின்படி வாழும்படியாக கிறிஸ்து இயேசுவில் அழைக்கப்பட்ட நமக்கு தேவன் தந்திருக்கிற அதிகாரம், அந்த அதிகாரத்தை செயல்படுத்தும்படியான வல்லமை உலக அதிகாரத்தை விடையிலும் உலக மனுஷனிடத்தில் இருக்கிற எல்லா வல்லமையிலும் மேலானது. நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதற்கு, அநேகரை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதற்கு நமக்கு கிறிஸ்துவிலே நாம் பெற்றிருக்கிற அதிகாரம் மிக மிக மேலானது. நாம் கிறிஸ்துவை குறித்து பேசவும், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழவும், கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தரித்து கொண்டு நற்கிரியைகளையும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதும் உலக பார்வையில் நமக்கு ஒருவேளை நமக்கே இது சாதாரணமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் தேவ சுத்தபடியான ஆசீர்வாதமான காரியம், உன்னதங்களிலே நித்தியத்தில் பலனை தருகிறதான காரியம், அதை எதுவுமே யாருமே மறந்துவிடக்கூடாது. உலக மனுஷனுடைய எண்ணங்கள் வேற, பார்வைகள் வேற. தேவனுடைய எண்ணங்களும் பார்வையும் வேற. தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது, அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்பது வேத வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் பரலோகம் எல்லா அதிகாரத்தையும் அவரிடத்தில் கலந்து கொடுத்திருக்கிறது. அவர் விசுவாசிகளாகிய நமக்கு, சபைக்கு, நமக்கு ஒவ்வொருவருக்கும் அதை பகிர்ந்தளித்திருக்கிறார். அவருக்காக வாழ்வதற்கு, அவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு. ஆனபடினால்தான் இந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று உணர்ந்த அப்போஸ்தலராகிய பவுல், பேதுரு, யோவான் தங்களுடைய பாதையில் எதுலேயுமே அவங்க தயங்களில் பயப்படலை. தைரியமாய் மிகுந்த பலத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாக, ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 27 29 உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். அப்போஸ்தலர் 5:27 29 வரை. இங்கே பாருங்க, அந்த டைம் மிக கடுமையான நெருக்கடி. கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு, கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு மிகுந்த நெருக்கடி, சிறைச்சாலை, மரணம், அடிகள்.
ஆனால் பேதுரு என்ன சொல்லுகிறாரு? அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களும், பேதுரு அப்போது கூட இருந்தவர்களும், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. தாங்கள் விசுவாசிக்கிறது தேவனிடத்தில் வந்த அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. தாங்கள் பேசுவது, தாங்கள் சாட்சி விடுவது தேவனுடைய அதிகாரத்தினால் வந்தது, தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. அது மனுஷனுடைய ஆளுகையுடைய மேலானது என்பதை உணர்ந்தபடியினால மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுவதே அவசியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எந்த அளவு நம்ம சுவிசேஷத்தை தெளிவாக இருக்கிறோம், சுவிசேஷத்தில் தெளிவாக இருக்கிறவங்க வேதத்தை வாசிக்கும் போது அந்த சுவிசேஷத்தினுடைய உண்மைகள் உங்களுக்குள்ள ஏற்படுத்துகிற தாக்கம் மற்றவர்களோடு நீங்கள் அதை அறிவிக்க வேண்டும் என்பதாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் அது அநேகரை நித்திய நரகத்திலிருந்து மீட்டு நித்திய ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போகும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய காரியங்களை குறித்து ஆவிக்குரிய சபைகள் என்று அழைக்கப்படுகிறவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தங்களை மேன்மைப்படுத்துவது, தங்களை உயர்ந்தவர் என்று காட்டுவது, நான் பெரிய ஆவிக்குரியவன் என்பது அல்ல. நீ ஆவிக்குரியவன் என்பதையும் கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர் என்பதையும் உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையும் சுவிசேஷத்துக்கு நீ சாட்சியாக இருப்பதையும் ஒரு சிலரை கிறிஸ்துவிடத்தில் நடத்துவதுமே வெளிப்படுத்துகிறதை தவிர நம்மை குறித்து மற்றவர்களுக்கு முன்பாக பார்க்கப்படுகிற மேன்மை அல்ல. இன்றைக்கு சில ஆவிக்குரிய வரங்களை மேன்மைப்படுத்தி அதை உடையவன் என்று பெரியவன் பெருமை பாராட்டுகிறாங்க. பெருமை பாராட்டுகிறதுனால எதுவுமே இல்லை. ஒருவேளை அந்த ஆவிக்குரிய வரங்களை தேவனிடத்திலிருந்தே நாம் பெற்றுக்கொண்டாலும் அதை எப்படி நாம் தேவனுக்கு மகிமையாக பயன்படுத்துகிறோம், அதன் மூலமாக எத்தனை பேர் பக்தி விருத்தி அடைகிறாங்க, ரட்சிக்கப்படுகிறாங்க. அவிசுவாசி எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளார வரான், கிறிஸ்துவுக்குள்ள வந்து எத்தனை பேர் கிறிஸ்துவில் வளருகிறான், கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிறான். இதில் தான் இருக்குது தேவனுக்கு முன்பான மேன்மையானது. மனுஷனால் நாம் பாராட்டப்படுவதல்ல, நாம் தேவனால் பாராட்டப்பட வேண்டும். அதற்கு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்பட வேண்டும், வாழ வேண்டும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனம் ஒருவர் வாசிப்போம். இங்க பாருங்க, பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, தைரியத்தை கண்டு வியப்படைஞ்சாங்க. நம்முடைய சுவிசேஷம் தெளிவாக இருக்கணும், நம்முடைய சுவிசேஷம் அதிகாரமுடையதாக இருக்க வேண்டும், நம்முடைய சுவிசேஷம் வார்த்தைகள் தைரியமுடையதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை குறித்த உண்மைகள் தெளிவோடும் அது ஃபார்மலாவாக இருக்க வேண்டும். இதுன்னா இப்படி தான், 2+2 4 தான், 4 இருக்குமா அப்படின்னு எல்லாம் கிடையாது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், அவ்வளவுதான். ரட்சிப்பு தேவனால் வருகிறது, தேவனுடைய அதிகாரத்தினால் வருகிறது. அவங்க பேதுரு யோவானும் பேசுகிறத பார்த்து அவர்கள் படிப்பில் அறிவில்லாதவர்களும் பேதைமை உள்ளவர்களும் என்று அறிந்தவர்களும் அப்படி நல்ல ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசுடனே கூட இருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த வல்லமையை பெற்றிருக்கிறார்கள் என்று உணர்ந்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலானவர். பிலாத்துவுக்கு முன்பாக ஒரு சாதாரண ஒரு சிலுவை மரணத்தில் கொடிய மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கைதியாக, பிடிக்கப்பட்டவராக, அவமானப்பட்டவராக அவர் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி இவர் குற்றவாளி என்று சொல்லுகிறாங்க. பிலாத்து எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றமில்லாதவர், நியாயப்பிரமாணத்தின்படி ஒன்றுமில்லாதவர் என்படி நிறைவேற்றி முடித்தவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
அவர் பாவ மன்னிப்பு உண்டு என்று சொன்னது, அவர் தேவகுமாரன் பாவ மன்னிப்பு முடியும், அவர் பாவ மன்னிப்பை கொடுத்தபடினால சொன்னார். அது மனுஷனுடைய பார்வைக்கு உட்பட்டதல்ல, அது தெய்வீக பார்வை. நம்முடைய ரட்சிப்பு நாம் பார்க்கிறதை விடையிலும் பரலோகம் தெளிவாக பார்க்கிறது. அதனால தான் ஒரு பாவி ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் சந்தோஷப்பட காரணம் என்ன? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக காரணம் என்ன? யூ ஆர் born in as a child of heaven. பரலோகத்தின் பிள்ளையாக நீ பரலோகத்தில் பிறந்த. இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்தா, இன்றைக்கி ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்திருக்குன்னா அந்த வீட்டுக்கு போனால் ஸ்வீட் வாங்கி வச்சுருப்பாங்க. இதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்வீட்டெல்லாம் தந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. அதே போல் தான் பரலோகத்தில் ஒருவனுடைய ரட்சிப்பு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அந்த அதிகாரம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அதிகாரத்தை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். அது நியாயப்பிரமாணத்தினால் வருகிறதல்ல, அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதி, கிருபையினால் வருவது. நாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் அந்த அதிகாரத்தோடு எவ்வளவு இந்த உலகத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம். ஒருவரை ரட்சிப்புகளால் வழிநடத்துகிறது மிகுந்த பாக்கியம். உலகம் முழுவதை ஒருவருக்கு கொடுப்பதை விட அவனுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்வது மேலானது. வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒருவன் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தெளிவாக அறிகிறபடியினால உலகத்தை விட மேலானதை சம்பாதித்துக் கொள்ளுகிறார். நாம் சுவாசிக்கிறவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் உடையவர். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். நாம் சுவாசிக்கிறவர் எல்லா வல்லமை ஆளுகை உடையவர். அதனால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவரிடத்தில் தெரியப்படுத்துவோம். விசுவாசத்தில் தைரியமாக இருப்போம். தைரியமாய் ஆண்டவருக்கு சாட்சியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். பணிவிடை செய்வோம், தாழ்த்துவோம். எளிமையானவைகளை, சாதாரணமானவைகளை நாம் ஒருவருக்கொருவர் பரிசுத்தவான்களுடைய உறவு ஐக்கியத்தில் ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்வோம். அன்பாக இருப்போம். கீழ்ப்படிதலையும் தாழ்மையும் தரித்துக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு சொன்னது போல ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படியாக தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக வந்தது போல நாமும் அநேகருக்கு பிரயோஜனமாக மாறுவோம். அதற்காகவே கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காகவே அவர் நம்மை நடத்துகிறார், ஆளுகை செய்கிறார். நம்மிடத்தில் அதிசயமானவைகளை நாம் காண நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்கிறார். நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.